அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்னு ஒரு ப்ரொடியூசர் வசந்தவாசன் ஒரு படம் எடுத்தார், டோட்டல் லாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அது டோட்டல் லாஸ். அதுக்கப்புறம் சந்திரலேகான்னு ஒரு படம், அது டோட்டல் லாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஆரம்ப காலகட்டங்களில், விஜய் யாருன்னே தெரியாமல் இருக்கிற காலகட்டங்களில் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் விஜய் வச்சு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்தாங்க. ஏஎம் ரத்னத்துலேருந்து, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்லேருந்து, குஞ்சுமோன்லேருந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அப்புறம் தான் விஜய் தேடி வந்தாங்க. அப்படி பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தேடி வந்தாங்கல்ல, அவங்களையும் விஜய் முடிச்சு விட்டார். இதுதான் உண்மை. அதாவது ஏஎம் ரத்னத்துக்கு இன்னைக்கு தேதி கொடுக்கறது இல்லை, அவர் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. குஷி மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜய்க்கு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரையும் திரும்பி பார்க்கறதில்ல, அவருக்கும் தேதி கொடுக்கறது இல்லை. குஞ்சுமோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2 படம் ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணித்தரோம். அதாவது ஃபர்ஸ்ட் காப்பின்னா நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் படம் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு நிலாவேவா என்றென்றும் காதல்னு ஒரு 2 மொக்க படம் அதை சந்திரசேகர் பக்காவாக பிளான் பண்ணி அதை அந்த கொடுத்த கோடிகள் பணத்தெல்லாம் வாங்கி அது ஒரு பட்ஜெட்டில் அந்த படத்தை பண்ணிட்டு அவர் கையில் கொடுத்து அது ஒன்றுமே இல்லாமல் குஞ்சுமோன் அதுக்கப்புறம் தலையே நிமிர்ந்து எந்திரிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் குஞ்சுமோன் தலை நிமிர்ந்து எந்திரிக்க முடியல. உங்களை வச்சு தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளர்கள்.